fourth power is the king of nations. ஜாதிகளின் ராஜாவாகிய திதியால், untitled king of nations. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும். And the child of God should be delivered from the nations. அதுக்கு அந்த தேசத்துக்கு பேரே ஜாதிகள். And the nation is called as the nation. அதுக்கு ஒரு லீடர் திதியால். And the leader of it is Tidal. என்னைக்கு நீ பைபிள் தூக்குனியோ அன்னையில இருந்து நீ சாகுற வரைக்கும் ஜாதியை பேசக்கூடாது. From the day you have taken the word of God, even until your death, you should not speak about your caste. ஜாதியை பேசுனீங்கன்னா, when you speak about your caste, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்க அடிமைப்பட்டு போவீங்க. You will be enslaved in your life. நான் திரும்பவும் சொல்றேன். I again repeat. இது இவங்க ஒவ்வொருத்தர் எல்லாரையும் எப்படியோ மோப்பம் பிடிச்சிடறாங்க. இவன் யாரு, அவன் யாரு, அவ யாரு, இவ யாரு, பயோடாட்டாவை கேட்டு ஒரு அப்படியா இப்படியா எப்படியோ பேசி 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 கண்டுபிடிச்சிட்டு இவங்க நம்ம ஆளு, இவங்க அவங்க ஆளு, இவங்க ஆளு, இவங்க ஆளு. ஆனா ஒருத்தர் இயேசுவை சேர்ந்த ஆளுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். They are somehow smelling and finding out as to which nation this person and that person should be, but none of them are spotting out as to who Jesus is. ஒரு விசுவாசி பியூர் விசுவாசியான்னு பார்க்கணும்னா ரெண்டு இடத்துல பார்க்கலாம். You can spot out a pure believer in two places. ஒன்னு கல்யாணத்துல வாழ்வில் பார்க்கலாம். One is in marriage, இல்லட்டா சாவுல பார்க்கலாம். and the next in death. அந்த ரெண்டு இடத்துல இவன் யாருங்கிறது கலர் வெளுத்து சாயம் வெளுத்து போயிடும். His color is fading out in these two places. அது வரைக்கும் பயங்கரமா பேசுவான், முழங்குவான். Until then he will resound his voice. ஆனா அந்த டைம் வரும்போது அப்படி விலகிடுவான். But when the time comes, his face எங்க அக்கா அப்படி பண்ணிட்டாங்க, எங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் அப்படி பண்ணிட்டான். உனக்கு முதுகெலும்பு இல்ல. My sister did like this, my brother, my father did like this. You have no backbone. என் பிள்ளைக்கு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. நீ தானே பெத்த, உன் பிள்ளை தானே, நீ தான் ஸ்ட்ராங்கா செய்யணும். நின்னு சத்தியத்தை ஸ்ட்ராங் பண்ணி காட்டணும். It's your child. You should be strong in the truth when you say when you commit the others. அந்த நேரத்துல மட்டும் சொந்தக்காரங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து ஜாதியை பார்த்து நம்முடைய ஜீவியத்துல தோல்வியை நாம் அனுமதிக்கிறோம். At these times you give room for the relatives and your caste and give room for failures. நீங்க சொல்றீங்க ஜாதியை பத்தி, ஜாதியை விட்டு பண்ணா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்கறாங்க. ஏன் உங்க ஜாதியிலே பார்த்தா பிரச்சனையே இல்லன்னு சொல்றவங்க யாராவது கை வைத்து? You are saying if you go out of caste there is so much of problems. In your caste is there no problem? You lift your hands. அப்படி சொல்ல முடியாது. You cannot say this. அங்க 10 பிரச்சனை, இங்க 20 பிரச்சனை இருக்கு. There are 10 problems there, here there are 20. அதனால நீங்க ஜாதிகளை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜாதிகளின் மகிமை ராஜ்யத்துல வராது. If you bring the nations into this church, then the glory of the nations will not come in. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள்னு சொல்லுவார். He will say, open ye the gates for the righteous nation to enter therein. ஜாதி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. And if you see the nations, you cannot go to heaven. ஒரு சிலர்லாம் அறியாமையில வயசான கூட இன்னும் அப்படியே சாக போற நேரத்துல கூட ஜாதியை தான் பார்த்துட்டே இருக்கறான். Some of them ignorantly, even when they are becoming old age, they are also looking for caste. செத்த உடனே தெரிஞ்சு போயிடும், நீ ஜாதியை பார்த்ததனால உனக்கு இடம் கிடையாது. After you die, you say that because you have seen for caste, there is no place for you. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு புத்தி உண்டு. Every caste has a nature. அப்படிதானே? உண்மைதானே? Is the ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. That is a character for every caste. இத தான் நம்ம ஜென்ம சுபாவம்னு சொல்றோம். That is their former nature. இத தான் யாக்கோபு சொல்லும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஞானம்னு சொல்றார். That is why in James he says that the wisdom which is coming out of hell. இதுதான் நமக்குள்ள வேலை செஞ்சிட்டே இருக்கு. This is what working within us. ஜாதிகளின் ராஜாவாகிய திதியால், and Tidal king of nations. திதியால்னா பயப்படுகிறவன். Tidal means one who is fearful. இன்னைக்கு பாருங்க நம்முடைய ஜனங்க ரொம்ப காரியங்களுக்கு பயப்படுறாங்க. Today our people are found afraid of many things. மரண பயம் தான் அதிகமான பயம். And the fear of death is most prominent. அதனால தான் அவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம தடுமாறுறான். That is why he is not able to keep his faith and stumbling. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. He who is fearful is not perfect in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love casteth away fear. மேலும் நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். I have not given you the spirit of which is fearful, but I have given you a clear and sober mind. நல்ல அபிஷேகத்துல இருந்து அந்த பயம் போய்டும். When we are in right anointing, this fear will go.